வணக்கம், நான் உங்கள் ஏகே பைக் சஜீஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பற்றி இதில் பேச போகிறது கிடையாது, இல்லை நம்மளை பற்றியும் பேச போகிறது கிடையாது. நம்ம இந்த வாரத்துலேருந்து நம்ம செய்ய போகிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கடைக்கு சாப்பிட போகிறேன், தள்ளுவண்டி கடைக்கு சாப்பிட போகிறேன். அந்த கடையில் உள்ள ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கார் நம்மளை இதில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தனால நீங்கள் இந்த பைக்கெல்லாம் போடுவீங்களாண்ணே அப்படிங்கிறாரு. ஆமாம் போடுவேங்க அப்படிங்கிறேன். நம்ம கடையை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிறாரு. அப்படிங்களா, பைக்காக போட்டுக்கிட்டு இருக்கேனே, அதில் எப்படி என் சாப்பாடு கடையை பற்றி போடுறது அப்படிங்கிறேன். என்னண்ணே கொஞ்சம் எதாவது பார்த்து போட்டுவிடுங்க, யாராவது வருவாங்களானே பார்த்துட்டு அப்படிங்கிறாரு. சரிங்க போட்டுடலாங்க. ஏன் அதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்களே, இந்த ஃபுட்டு வீலாக்கெல்லாம் போடுற பசங்களாம் இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டுருந்தேன். எங்கள்கிட்ட இருக்க ஒரு பையனே, எங்கள் சொந்தக்கார பையனே ஒரு பையனை கேட்டேங்க, காசு கேட்குறான், 20,000 பணம் கேட்குறான், அதுவும் இதெல்லாம் போட முடியாது, ஹை லெவலில் இருக்க தான் பண்ண முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க. அது கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு டென்ஷன் தான் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மலாம் பொதுவாக என்ன சொல்லுவோம், பெரிய பெரிய நடிகரை என்ன சொல்லுவோம், இவெல்லாம் இவ்வளோ சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சுட்டு ஏழைங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறா. அப்படி தான் நானும் தான் சொல்லியிருப்பேன், எல்லாருமே சொல்லியிருப்போம். அப்புறம் ஏன் நம்ம வளர்ந்தோம்னா அதை பற்றி அடுத்தவங்களுக்கு நம்ம அதை செய்யணும் அப்படின்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? ஒரு பெரிய ஆள் உதவி செய்யலை, இல்லை அடுத்தவனை தூக்கி விடலன்னா உட்கானையாக உட்காந்து சொல்கிறோம். நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் நம்ம கீழே இருக்கவங்களையும் வளர்த்து விட மாட்டோம்? இப்போ இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 10 லட்சம் பேர்லாம் வச்சுருக்கீங்க ஃபாலோவர்ஸு. ஆனால் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, காசை வாங்கிட்டு ப்ரொமோஷனுங்கிற பேரில் நல்லா இல்லாததை நல்லா இருக்குன்றீங்க, நல்லா இருக்கிறத நல்லா இல்லைங்கிறீங்க, சீட்டு விளையாட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. ஒரு ரோட்டு கடை வச்சுருக்கவன், ஒரு தள்ளு வண்டியில் கடை வச்சுருக்கவன், அவங்களுக்கெல்லாம் போய் போட்டால் என்ன ஆயிரப்போகுது, அப்படி போட்டு தொலைஞ்சாலும் அவன்கிட்ட காசை வாங்கிடுறீங்க. அப்படி இல்லைனா என்ன பண்ணிடுறீங்க, அவங்க கடையில் போய் ஓசியில் தின்ட்டு வந்துடுறீங்க. இப்போ உங்களையெல்லாம் சொல்லி திருத்துறதை விட இப்போ வேலையை நான் ஒன்று பண்ண போகிறேன். எனக்கு ஒரு 85,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 85,000 பேருங்கிறது பெரிய பெரிய ஆட்களெல்லாம் விட ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த 85,000 பேர்லேருந்து ஒரு 85 பேர் நான் ஒரு வீடியோ போட்டு அந்த கடையில் போய் அந்த கடையை கேட்டு போய் சாப்பிட மாட்டாங்களா? அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, வாரத்தில் ஒரு நாள் இனிமேல் தள்ளு வண்டி கடை, கஷ்டப்படுறவங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வீடியோ ஃப்ரீ முடிஞ்சால் நான் உங்களுக்கு காசு கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி உங்கள் கடையிலேருந்து ஒரு புளிப்பு மிட்டாய் வாங்கி தின்னா கூட அது காசு கொடுத்து தான் பண்ணுவேன். இது சத்தியம். இது என்றைக்கா இருந்தாலும் சரி, நம்ம இன்னும் வளர்ந்தாலுமே ஃப்ரீ வீடியோ தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி நான் காசை வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன்னா அவன் பணக்காரனாக இருக்கணும், அவன் நல்லா காசு உள்ள பார்ட்டியாக இருக்கணும், அவனுக்கு நல்லா வருமானம் இருக்கணும். அவன் நீங்கள் வாங்குங்க, நீங்களாம் வீடியோ போட்டிங்கன்னா இன்னும் கடை ரீச் ஆகும்னு சொன்னால் காசு வாங்கிட்டு போடுவேன். காசு இருக்கவன்ட்ட காசு வாங்கிட்டு போடுவேன். ஏழைங்க வளர்கிற ஸ்டேஜில் உள்ளவங்க அப்பாவிங்களுக்கு கடைசி வரையும் காசு வாங்குற மாதிரியான ஐடியாவே கிடையாது. வீடியோ மட்டும் பாருங்கள் எப்படி போட போகிறேன்னு. டாப் கிளாஸில் போட போகிறோம், உண்மையை சொல்லி போட போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ அடுத்த வாரம் வருது, பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.